எனக்கு ஏதோ இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. நான் இதுவரை இது மாதிரி யாரு கூடயும் காஃபி ஷாப் வந்ததில்ல. உங்களை ஏன் பிடிச்சது, எதுக்கு பிடிச்சது, இது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா இனி என் வாழ்க்கை உங்க கூட தான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூங்க. லவ் யூ. இனி உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வராம நான் பாத்துக்கிறேன். அம்மா ஐயா அம்மா அம்மா. கண் கலங்காம பாத்துக்கிறாரா? இருக்கிற ஒரு பொண்ணையே பாத்துக்க துப்பு இல்லையா? இதுல ரெண்டு வேற. இன்னொரு வாட்டி என் கண்ணுல பட்டா அன்னைக்கே செத்தடா. தேங்க்யூ மேகா, யூ சேவ்ட் மை லைஃப். ப்ராஜெக்ட் பேர் என்ன? ப்ராஜெக்டா? அவன் என் பாய் ஃப்ரெண்டுங்க. அது உங்களுக்கு, எனக்கு அது ப்ராஜெக்ட் தான். மூக்கில் என்ன பண்ணணும்? நான் கல்யாண பேச்சு எடுத்தாலே அவன் டாப்பிக்கை மாற்றிட்டு போயிடுறான். அவன் எனக்கு லாயலாக இருக்கானான்னு தெரியணும். தெரிஞ்சுக்கலாம். முக்கிலோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட், காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அசைன்மெண்ட் முடிச்சதும் நானே கால் பண்ணுறேன். சரி. பிரியா, இந்த கில் ட்ரிப் ஆகி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட உண்மையே சொல்கிறது, 4 வார்த்தை ரொமான்டிக்காக பேசினதும் அசைன்மெண்ட்டை ட்ராப் பண்ண சொல்கிறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. இனி முகில் உனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கும் பாய் ஃப்ரெண்ட். ஹலோ, என்ன வேணும்? முகில், நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நானே கால் பண்ணுற வரைக்கும் எனக்கு கால் பண்ணாத. மெசேஜை ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல.
இன்ஸ்டால ரிப்ளை இல்லை, வாட்ஸ்அப்லேயும் ரிப்ளை இல்லை. யாரா நீ? எனக்கே உன்னை பார்க்கணும் போல இருக்கே. ஹாய். யார் நீங்க? மேகா, ஃபியூச்சர்ல மேகா முகில். என்ன ஜோக்கா? ஜோக்கெல்லாம் இல்லைங்க, சத்தியமா தான். எந்த யூடியூப் சேனல் நீங்க? கேமரால எங்க வச்சிருக்கீங்க? யூடியூப் சேனலா? ஏங்க யூடியூப் சேனல்லாம் இல்லைங்க, நிஜமாலுமே லவ் பண்றேன். யார? இங்க வேற யார் இருக்கா? உங்களை தான். ஆல்ரெடி கமிட்டட். பையன் கூடயா பொண்ணு கூடயா? இது தேவையில்லாதது உங்களுக்கு. ஏங்க 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 ஹாய். ஏங்க உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்க. இருக்கட்டும், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அவ கேர்ள் ஃப்ரெண்டாவே இருக்கட்டும். ஏங்க உங்களுக்கு என்னதாங்க வேணும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, சிம்பிள். ஏங்க நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனேங்க. இப்போ சப்போஸ் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? அதான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? சரி பண்ணிக்கிறேன். பிரியா, சொல்லுங்க. நான் முகில் கூட தான் இருக்கேன். உன் ஆளு நீ நினைச்ச மாதிரிலாம் இல்லை, ரொம்ப லாயல். ஆனா இனி அவன் உன் ஆள் இல்லை, நான் முகிலை லவ் பண்ண போறேன். ஸோ அவனை நீ மறந்துடு. என்ன சொல்றீங்க? ஹலோ ஹலோ. என்னங்க என்ன பாக்குற? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நீ லாயலா இருக்கியா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்னை ஹையர் பண்ணா. ஆனா உன் கேரக்டர் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. சும்மா ஒன்றும் உன்னை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்லாம் கேட்கல. உன் ஆதார் கார்டு முதற்கொண்டு என்கிட்ட இருக்கு. உன்னை மாதிரி பையன்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நானே எடுத்துக்கிறேன். பாய். முகில், சாரி முகில், நான் வேணும்னே பண்ணல. நான் கல்யாண பேச்சு எடுத்தாலே நீ என்னை அவாய்ட் பண்ணிடுற. அதான் நீ என்னை ஏமாத்திரியோ நினைச்சிட்ட முகில். முகில் பேசு முகில், சாரி. நான் கல்யாணத்துக்கு முதல்ல ரெடி இல்லை பிரியா. கல்யாணங்கிறது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை இப்போதைக்கு எடுக்க வேணாம்னு நினைச்சேன், அவ்வளோதான். ஆனா அதுக்குள்ளே மேல சந்தேகப்பட்டல. ஒரு ஆள் செட் பண்ணி நான் லாயலா இருக்கலாம் செக் பண்ணி அவ என்னடானா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் வந்து நிக்கிறா. உங்களுக்கு தான் ஒருத்தர் நல்லவனா இருக்கிறதே பிடிக்காதுல்ல. அவன் மேல சந்தேகப்பட்டு இல்லாத படியெல்லாம் அவன் மேல போட்டு அவனை அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிடுவீங்கல்ல, அப்படிதானே? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலா இந்த வில்லனுங்கெல்லாம் பொறுக்கிறது இல்லை பிரியா. தோ உன்ன மாதிரி ஆளுங்க தான் உருவாக்குறீங்க. என் லாயல்ட்டி மேல தானே சந்தேகப்பட்ட. இனிமே உனக்கு நான் லாயலா இருக்க போறது இல்லை. உனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே லாயலா இருக்க மாட்டேன். உன் மண்டைக்குள்ள என்னை பத்தி என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருந்தியோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். அப்படி இல்லை முகில். நான் அப்படி இருப்பேன் தான் நினைச்ச. இனி அப்படியே இருக்கேன். அப்படிலாம் பேசாத முகில். முகில், இனிமே என்னோட வேற சைடையும் பாப்பேன். அப்படிலாம் பேசாத முகில், ப்ளீஸ் முகில். அழகா இருந்தாலே திமிரு இருக்கதான் செய்யும். டேய், நான் எப்படா உண்மையை சொல்லியிருக்கேன்?